சூப்பரா ஒரு டீசர் பார்த்தோம். ஏன் நம்ம இந்த டீசர் பார்த்தோம்னு ஆப்வியஸ்லி அவங்க தெரிஞ்சிருக்கும். சுபாஷ் கண்ணன் அண்ணா அண்ட் ராஜேஷ் பாண்டியன் அவங்க வந்து இதுல நடிச்சிருக்காங்க. ஜீவா 45 தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ட்டு அவங்களுக்காக ராஜேஷ் பாண்டியனுக்காக ஒரு மொமெண்டோ வந்து சுபாஷ் கண்ணன் அவர்கள் பிரசன்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன்னா நிதிஷ் சகாதேவ் ஃபர்ஸ்டா மலையாளம்ல டெபியூவா ஃபலிமி அப்படிங்கிற மூவி பண்ணாங்க. இப்போ தமிழ்ல டெபியூவா அவங்க இந்த மூவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெபியூ டிரெக்டர் கூட நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இவங்களே டெபியூ தான் அப்படின்னு சொல்றீங்களா? அவரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவரு மலையாளத்துல ஃபலிமின்னு ஒரு பெரிய படம், அது பெரிய ஹிட்டாங்க. அந்த அப்படி அது சும்மா கூப்பிட்டு மெசேஜ் பண்ணி அப்படி பழக்கம் தான். அடுத்து ஒரு ரைட்டிங் ப்ராசஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். ஸோ அப்படி தான் பழக்கம். அடுத்து ஒரு 2-3 வருஷம் ட்ராவல் இருந்து முதல்ல வேற ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்து அதுக்கடுத்து என்னாச்சுன்னா அந்த படம் கொஞ்சம் ஒரு இஷ்யூனால் அப்படி தான் ஆச்சு. உடனே இது பண்ணாங்க. இதுக்குமே நாங்கள் ரைட்டிங் தான். நம்ம சர்ஜன் லாக்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவனுக்கு நாங்கள் ரைட்டிங் தான் போயிருந்தோம். அப்புறம் தான் திரும்ப நடிக்க சொல்லி அப்படி பண்ணது தான். ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா மிக்ஸ்டாக நிறையா புது ஆர்டிஸ்ட். அந்த டீசர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க. புதுமுகத்துக்கு த்ரோ அவுட்டாக பணம் ஃபுல்லாக வாய்ப்பு வந்து இந்த படத்தில் இருக்கும். ஸோ அது இது வந்து ஓப்பன் பண்ணி விடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சேம் டைம் வந்து சுபாஷ், சர்ஜினோட அம்மா எல்லாருமே கன்னியாகுமரியிலேருந்து வர ஒரு கேரக்டராக தான் இருக்காங்க. கன்னியாகுமரி ஸ்லாங் தான் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கன்னியாகுமரி ஸ்லாங் ரொம்ப கம்மியான இடங்களில் தான் பேசப்பட்டிருக்கு. இந்த படம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கனெக்டபுளாக இருக்கும். என்னன்னா ஆமாம், நான் சொல்ல மறந்தேன் சீரியஸாக. அது வந்து சர்ஜன் வந்து இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கானோ அதான் படத்துலையும் பார்ப்பீங்க. இப்போ நான் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்படியே தான் வரும். அம்மாவும் அதே மாதிரி தான். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி நாங்கள் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த படத்துக்கு. உங்களுடைய ரோல்ஸ் வந்து ஃபலிமியும் காமெடி ஜானர், இதுவுமே பார்க்குறதுக்கு காமெடி ஜானர் மாதிரி தான் இருக்குது. பொலிட்டிக்கல் கருத்துக்கள் ஏதாவது இல்லை உள்ள இருக்குமா? இல்லை படம் வந்து பொலிட்டிக்கல் அப்படின்னு தானே? இல்லை, பொலிட்டிக்கல் இல்லை. பொலிட்டிக்கல் இருக்கு, ஆனால் நம்ம ப்ரெசென்ட்ல இருக்க ப்ரெசென்ட் பொலிட்டிக்கல் இருக்காது. பட் படம் ஒரு பொலிட்டிக்கல் ஜாலியா ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்க. உங்களுடைய ரோல் அங்கே எந்த மாதிரி இருக்கும்? இவரு வந்து கல்யாண மாப்பிள்ளையா நடிச்சிருக்காரு. சூப்பரா படம் பார்த்தால மங்களகரம். எங்களுக்கு அழுக்கு சட்டை கொடுத்துட்டாங்க. இவ்வளவு மங்களகரமா எடுத்ததே போட்டு கொன்னு எடுத்து. ரீசெண்டா உண்மையிலே சுபாஷ் கண்ணன் அவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆகிடுச்சு. அது வந்து பதிவு பண்ணணும் நம்ம. ஒரு பொண்ணை கொண்டாடலாம் மண்டத்துல ஒரு போக்கு போனேன். சீரியஸ்லி ஜீவா அண்ணாவோட 45th ஃபிலிம் அண்ட் நிதிஷ் சகாதேவ் அவங்களுடைய தமிழ் டெபியூல பண்ணியிருக்கிற ஃபிலிம் அண்ட் விஷ்ணு விஜய் பிரேமலு ஃபலிமி தள்ளுமாலா அப்படின்னு போட்டு பயங்கரமான ஒரு மியூசிக் கம்போசர். ஸோ அந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கிரியேட்டர்ஸ் படம் பார்த்துட்டு ஜென்யூனாக உங்களோட கருத்துக்களை பேசலாம். கன்னியாகுமரி மக்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை, கொடுத்துருங்க. சூப்பர். முதல்ல வந்து என்னன்னா ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நம்மளும் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். ட்ராமா அப்படி இப்படி எல்லாம் வந்தது தான். மூவி போயினது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் முதல்ல போகும்போது நமக்கு என்ன ரோல் ஒன்றுமே எங்களுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு 3ஆவது நாள் தான் எனக்கு தெரியும், ஓகே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஸோ எதை நம்பி கொடுத்தாவே அப்படிலாம் தெரியாது. உண்மையாகவே எல்லாரோட ப்ரேயரும் பிளஸிங்ஸும் மட்டும்தான். நான் அப்படி தான் நம்பேன். ஏன்னா நம்ம கண்டினியூ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது என்னைக்காவது ஒரு நாள் இல்லை அது சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும். இல்லை அதான் உண்மை. நமக்கு வேறு எந்த வேலைக்கு போனாலும் நமக்கு அதில் நிற்க முடியாது. போய் நம்ம அதை கண்டினியூவாக நம்ம ஒரு விஷயத்தை விரும்பி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். இந்த படத்தில் ஆமாம் எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். டிசம்பர் 5 தான் சொன்னாங்க. டிசம்பர் 2-5. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஜென்யூனான கருத்து சொல்லுங்கள். அப்புறம் கேப் குமரி மீடியா என்னோட எல்லா சுச்சுவேஷன்லையும் அவன் ஃப்ரெண்டு கூட இருந்திருக்கான். அதே மாதிரி அவனோட எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வருவாங்க. சொன்னால் யார் வரலைனாலும் நான் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து வருஷம் கண்டிப்பாக நடக்கணும். இது நம்ம இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த பண்ணனா யார் வேணால் பண்ணலாம். இங்கே பெரியவங்க இல்லை, உண்மைதான். அது எனக்கு தெரியும், பர்சனலாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரியும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற எல்லா கன்னியாகுமரி கிரியேட்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாரும் படம் வரும்போது தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி.